Hi, uh, Hi. welcome to Tamil Disability Award. இன்னைக்கு வந்து Thank you. Thank you for having me. இன்னைக்கு வந்து நம்ம ஷமீன் ஃபாத்திமா இருக்காங்க. அவங்க கூட இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ பண்ண போகிறோம். இந்த இன்டர்வியூ சீரீஸ் வந்து தமிழ் டிசபிலிட்டி ட்ரீட்மெண்ட்டோட பார்ட்டாக டிசேபிள் பீப்புளோட ஸ்டோரிஸ் அண்ட் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் பாலிட்டிக்ஸ் அதெல்லாம் பற்றி டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு விசிபிலிட்டி கிடைக்கிறதுக்காக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வெல்கம் ஷமீன், உங்களை பற்றி சொல்லுங்கள். Hi, I'm Shamim Fatima. My pronouns are she, her, heterosexual woman. I identify as person with disabilities. Okay, my introduction. I'll start. I'm from Gudlur. It's a small town, and I studied in a small school. We had like 10 people, 10 students in my class. I have locomotor disability since birth. அதுக்கப்புறம் I have done 8 surgeries. அது like 8 months old, 2 years old அப்பவே செஞ்சுட்டாங்க. அதனால I don't have any memory of that. ஒரு சர்ஜரி மட்டும் 8th ஸ்டாண்டர்ட்ல செஞ்சாங்க. என் தாத்தா வந்து என்ன டாக்டர் ஆக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் படிக்கவே வச்சாரு. பிறந்ததுல என் பேர் சொன்னாரோ இல்லையோ, நான் டாக்டர் 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 ஒரு 100 வாட்டி டெய்லி சொல்லுவாரு. அதனால ஐ ஆல்சோ டெக்ஸ்ட் டாக்டர் தான் ஆக போறேன் அப்படின்னு. அப்ப 8th ஸ்டாண்டர்ட்ல சர்ஜரி பண்ணும்போது நான் ஆப்ரேஷன் தியேட்டர் பாக்கறதுக்காக மட்டும்தான் இந்த சர்ஜரிக்கு ஒத்துக்கிட்டேன். ஓகே, அப்புறம் அந்த டே டே போகும்போது ஒரு பச்சை கலர் ட்ரெஸ்ஸ கையில இருந்து கொடுத்து போட்டுட்டு வாங்க, நாங்க போட்டோம் அப்படின்னு கேட்டாங்க. நீங்க எதுக்கு போடுறீங்க, நானே போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லி பாத்ரூம்குள்ள போய் அழுதுட்டு, அப்பதான் ஹிட் ஆச்சு அந்த பச்சை கலர் ட்ரெஸ் பார்த்தக்குள்ள. அதுக்கப்புறம் தென் ஐ ஓர் இட். அப்பவே எனக்கு லைட்டா ஜெனரல் அனஸ்தீஷா இல்ல லைட்டா மயக்கம் அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. தென் தே டுக் மீ டு த ஆபரேஷன் தியேட்டர். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுச்சு வலிக்காதுன்னு சொன்னாங்க. ஆனா மைக்க வந்து தூங்குவேன்னு யாரும் சொல்லல. ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் வந்து என்ன பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு கிரீன் கலர் ஸ்கிரீன் போட்டுட்டாங்க. ஆனா இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. மேல வந்து ஒரு ஸ்டீல் கலர் ஸ்டீல் இருந்துச்சு. ஸோ ஐ வாஷ் த சர்ஜரி த்ரூ த ஸ்டீல் திங். லூசு பசங்க மண்டை மேல இருக்க கொண்டைய மறந்துட்டாங்க. Oh my God. Yeah, so anyway, I watched only the half surgery, one leg, அதுக்கப்புறம் இன்னொரு leg தூங்கிட்டேன். அதுவும் என் கண்ணாடி போடாம லைட்டா கண்ணும் தெரியல. But பார்த்தேன் ஓரளவுக்கு. So that was in 8th standard. அப்புறம் 10th standardல I got 94%. I was not ரொம்ப ஹை ஸ்கோரிங், ரொம்ப லோ ஸ்கோரிங், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். 11th வந்துட்டு my half of the class was going to a boarding school in Konur. So I was like, நான் போய்தான் தீர்வேன், ஏன்னா என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் போறேன், நானும் போவேன். அதுக்காக மட்டும்தான் நான் வந்து போகணும்னு நினைச்சேன். So I went to a boarding school and first it was very nice. எது பிடிச்சதோ இல்லையோ, மார்னிங் 11 o'clock ஒரு சூப் கொடுப்பாங்க, பொட்டேட்டோ சூப். சூப்பரா இருக்கும், செம்மையா இருக்கும். அப்புறம் சண்டே வந்து இப்பதான் பீனட் பட்டர் டப்பால வருது. அவங்க பீனட் பட்டர் வந்து அப்படியே செய்வாங்க சண்டே மார்னிங் சுட சுட பட்டர் அண்ட் பீனட். சாப்பிட போனேனா இல்ல படிக்க போனேன்னு தெரியல. It was so nice. அப்புறம் ஒரு 3-4 months it was நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம்ல வந்து
என்ன மேக்ஸ்ல ஃபெயில் ஆக்கிட்டாங்க. என்ன மேக்ஸ்ல ஃபெயில் ஆக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 96 மார்க் வாங்கி ஃபெயில் ஆனேன். கரெக்டா என்னோட அது என்ன ப்ரோக்ரஸ் கார்டு வந்து என் தாத்தாக்கு போயிடுச்சு. அவர்கிட்ட சைன் பண்ணி வேற அனுப்பணும். ஃபெயில் ஆயிருக்க அப்படின்னாரா அடுத்த பாட்டாளியில பாருவேன் நான் 200க்கு 200 வாங்குறேன், யாரு ஃபெயில் ஆக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஓணம் செலிப்ரேஷன்லாம் விட்டுட்டு நான் உட்காந்து படின்னு படிச்சேன். ஓகே, அதுவும் என் சீனியர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு சொல்லி கொடுக்க வச்சு படிச்சேன். அப்புறம் வாட் ஹேப்பன்ட், கரெக்டா மேக்ஸ் எக்ஸாமுக்கு முதல் நாள் ஒரே மின்னல், இருட்டு, பயம், கரண்ட் எல்லாம் போயிடுச்சு. வாட் கை காலெல்லாம் திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. ஏனே தெரியல, ஐ வாஸ் நாட் ஏபிள் டு பிரீத். சீஜர் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டை பிஹேவ் பண்ணி என்னோட அம்மாக்கு கால் பண்ணிட்டா, வார்டனுக்கு கால் பண்ணாம. என் வார்டன் செம்ம காண்டாயி, நாங்க இங்க எதுக்கு இருக்கோம், எங்க கிட்ட சொல்லாம நீ எப்படி அவங்க அம்மாக்கு கால் பண்ணலாம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் அங்க லோக்கல் ஸ்கூல் நர்ஸ் கூப்பிட்டா. அது ஆல்ரெடி ஒரு சிடு மூஞ்சி 11 மணிக்கு டாமுக்கு வர வச்சனால நானே தூங்கிட்டு இருந்தேன். இப்ப உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து, சீசர்லாம் இல்லை, இவன் நடிக்கிறா. என்னது நடிக்கிறேன், அது மேக்ஸ் எக்ஸாமுக்கு நான் எழுதே ஆகணும், நான் எழுதிட்டு போறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு சொன்னேன். ஆனா வந்து 11 o'clock வந்து என் பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணனால என்னை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ரைட் த மார்க்ஸ் எக்ஸாம். அதனால அப்போ ஆரம்பிச்சிச்சு ஒரு நியூரோ கண்டிஷன். ஆனா அது அப்போ எனக்கு தெரியாது அது நியூரோ கண்டிஷன். அப்போ டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன்லாம் போட்டாங்க, பட் இட் டிட் ஒர்க். எந்த டாக்டர்ஸும் அப்ப சொல்ல அந்த கண்டிஷன் பேரு டிஸ்டோனியா அப்படின்னு. ஒரு அதுக்கப்புறம் ஒரு 10 years நாங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டாக்டர்ஸ் விட மோஸ்டா நாங்க வந்து ப்ரீஸ்ட் கிட்ட, அஜ்ரித் கிட்ட, ஃபாதர்ஸ் கிட்ட, தமிழ்நாடு அக்ராஸ் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அப்படி போயிருப்போம். நாங்க டூர் போனோமோ இல்லையா, எல்லா கோவில் சர்ச்சஸ் எல்லாம் எனக்கு வழி தெரியும். எல்லா பக்கம் போயிருக்கேன் நானு. என்ன பண்ணாங்கன்னா, இந்த பேய் இருக்கா இல்லையா அதுக்கெல்லாம் நான் வரல. பேய் ஓட்டுறதுல ஒரு காமன் விஷயம் என்னன்னா, ஹிந்துஸ்லயும் முஸ்லிம்ஸ்லயும் நட்டு முச்சில முடிய புடிச்சு போறியா போறியா இத பொண்ணை விட்டு போறேன் அப்படின்னு கேட்டா, இப்ப விட்டு பாரு நான் எப்படி இந்த பக்கத்து ஓடி திரும்பி வர்றேனா இல்லையான்னு மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா போறேன், நான் இப்ப போறேன் அப்படின்னு நான் தான் சொல்ல, பேரெல்லாம் சொல்லாது. சொன்னா விட்டு போறேன்னு சொன்னா விட்டுருவாங்க. அப்புறம் விட்டுறேன்னு சொன்னா விட்டுருணும்ல. அப்புறம் நடு முடிய புடிச்சு கட் பண்ணி விட்டுருவாங்க. நான் இப்படி 4 முடி வச்சுட்டு வேணும். அதுக்காக இப்ப நான் போய் என்னோட பார்லர் ஆக்டிகிட்ட என்ன சொல்றது, பேய் ஓட்ட போற பேய் ஒரு ப்ரீஸ்ட் முடிய கட் பண்ணி விட்டாங்க, அதனாலதான் இப்படி லூசு மாதிரி சுத்திட்டு இருக்கேன் நான் சொல்றது. நாங்க பேங்க்ஸ் கட் பண்ண ட்ரை பண்ண அது வந்து அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நான் ஏதாவது போய் சொல்லி ஸ்டார்டட் கட்டிங் மை ஹேர் லைக் திஸ். அதனால அதுல எப்பவுமே மை ஹேர் இஸ் லைக் திஸ். அப்படி கட் பண்ண ஆரம்பிச்சேன், பட் ஐ லைக் ஷார்ட் ஹேர் எனிவேஸ். அப்புறம் 10 years அப்புறம் அதுக்கப்புறம் ஐ டிட் காமர்ஸ் எல்லாம் படிச்சேன். நான் வந்து எக்ஸாம் எழுத போக மாட்டேன், ஆனா புக்ஸ் டியூஷன்ஸ் போவேன். அந்த 12th புக்கு என்ன தவிர வேற எந்த கொம்பனும் படிச்சது இல்ல. அவ்வளவு தரவா புக் எழுத அவ்வளவு சின்சியரா படிச்சது இல்ல. நான் தான் படிச்சிருக்கேன். மேக்ஸ் பயோ தான் எடுத்தேன். ஆனா மேக்ஸ் ஏன்னா டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு அங்க 11th ஸ்டாண்டர்ட்ல நான் தமிழ் அவ்வளோக்கா வரல அப்படின்னு சொல்லி போய் பிரெஞ்சுல உட்கார்ந்தேன். நீ எனக்கு 94% வாங்கிட்டு பிரெஞ்சுக்கு வந்திருக்கேன்னு பிரெஞ்சு கிளாஸ்ல இருந்து துரத்தி விட்டுட்டாங்க. போய் தமிழ் படி அப்படின்னு சொல்லி. அப்புறம் நான் போய் தமிழ் கிளாஸ்ல உட்கார்ந்தா
it didn't work out anyways. அதனால 2 வருஷம் மேக்ஸ் பயோ படிச்சேன். அதுக்கப்புறம் 1 வருஷம் காமர்ஸ் படிச்சேன். எக்ஸாம் மட்டும் தான் அட்டன் பண்ணேன், நான் படிச்சேன். ஓகே, அதனால எனக்கு இந்த புக்ஸ் மேல, எக்ஸாம்ஸ் மேல, பென்சில் மேல எல்லாம் ரொம்ப வெறுப்பு. ஓகே, அதுக்கப்புறம் ஐ டிட் கிராஃபிக் டிசைன். எனக்கு யூஎக்ஸ் யூஐ டிசைனர் ஆகணும்னு 10 வருஷம் முன்னாடி ரொம்ப ஆசை. இப்போ அவ்வளோக்கு இல்லை. தென் ஒரு 5 இயர்ஸ் கேப்க்கு அப்புறம் வென் கொரோனா ஹிட், I did a video game development class. Video game development in online. ஓகேவா? அது எதுக்காக எடுத்தீங்கன்னா, ஏஆர் விஆர் தெரியுங்களா? தெரியுமா? அந்த விஆர் ஹெட்செட்ல ரொம்ப எல்டர்லி பேஷண்ட்ஸ், பெட்ரிடனா இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து மோஸ்டா எங்கேயும் வெளியே டிராவல் பண்ண முடியாது. அது அவங்களோட லாஸ்ட் விஷஸ் வந்து எங்கேயோ பாரிஸ் போகணும், அப்புறம் யூரோப் போகணும், பிராக் போகணும், எல்லாம் போக முடியாததுனால முடிஞ்சிருக்காது. அதனால விஆர் மூலியமா அந்த பிளேசஸ வந்து 3Dல அவங்களுக்கு காமிக்கலாம். அந்த போன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கலாம். அதனாலயும் அதுக்கப்புறம் மெடிசன் படிக்க முடியல. பட் மெடிசன் ஏதாவது ஒரு வகையில மெடிசனுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இந்த சர்ஜரிஸ் வந்து விஆர்ல பண்ண ப்ராக்டிஸ் கொடுக்க முடியும். மிஷின்ஸ் வந்து விஆர்ல பண்ண முடியும், அந்த மாதிரி. ஸோ அதுக்கு வந்து கேம் என்ஜின் மூலியமா தான் ஏஆர் விஆர்ல இது பண்ண முடியும். இட்ஸ் கால் அன்ரியல் என்ஜின். ஸோ அதுக்காக அந்த கோர்ஸ் பண்ணேன் நான். அது ஒரு 3 months பண்ண பின்ன தென் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு டூ. இப்போ என்னோட பிரச்சனை என்னன்னா, ஐ ஹாவ் டு எல்லா எமோஷன்ஸையும் வந்து ஐ ஹாவ் டு கீப் இட் பேலன்ஸ்ட். ரொம்ப ஹாப்பி ஆகக்கூடாது, ரொம்ப சேட் ஆகக்கூடாது, ரொம்ப எக்ஸைட் ஆகக்கூடாது, ரொம்ப ஹாவ் டு கீப் எவ்ரி திங் இன் பேலன்ஸ். கீழேயும் போகக்கூடாது, மேலேயும் போகக்கூடாது, அந்த மாதிரி. ஸோ எனக்கு ஒர்க்கிங் ரொம்ப பிடிக்கும், அதனால கான்ட் ஒர்க். ஒரு ஃபேமிலியே ஒரு ப்ராப்பரான டாக்டர் கிட்ட என்ன கூட்டிகிட்டே போகல. அந்த நர்ஸ் வேற நான் போய் சொல்றேன்னு சொல்லிட்டாங்க. கூட்டிட்டு போன 2-3 டாக்டர்ஸ்க்கும் ஆமா இவன் நடிக்கிறாரா, எக்ஸாம் எழுதுதாம இருக்கிறதுக்குதான் இப்படி பண்றா அப்படின்ட்டாங்க. அப்புறம் என்னாலயும் ஒண்ணும் பேச முடியல. சரி சேவன் ஏதாவது போல இருக்குன்னு நான் என்னவே நானே பிலீவ் பண்ண வச்சுட்டாங்க. அப்புறம் கூடலூர்ல இருந்து டிரான்ஸ்பர் டு ஷிஃப்ட் டு கோயம்புத்தூர். பிஎஸ்சி ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்ல தான் என் வீடு. ஆனா ஒரு நாள் நான் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனது. ஏன்னா எனக்கே அது வந்து ஓகே மேபி சேவனையா தான் இருக்கும் அப்படின்னு கன்ஃபார்மே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து ஒரு டாக்டர் கிட்ட போனேன். எங்க அம்மாவை வந்து இழுத்துட்டு, நீ இப்ப வரல, நான் ஏதாவது மென்டல் ஹாஸ்பிட்டல் வண்டி ஏறி போயிடும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி. அதனால அவங்க வந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே என் கை திரும்பிச்சு. என் கை திரும்பின பார்த்தோன்னே அப்படின்னு பார்த்தாரு ஒரு நிமிஷம். அப்புறம் வந்து இது டிஸ்டோனியா தான் அப்படின்னு சொல்லி ரைட்டர்ஸ் கிராம்ப் எழுத கை திரும்பிடும். அதுக்கு அவருக்கு அப்ப ஒரு செகண்ட் பார்த்து டயக்னோஸ் பண்ணது அதுதான். என் ஃப்ரெண்டுக்கும் இப்படிதாம்மா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எழுதிட்டு எந்திரிச்சு போயிட்டாரு. பிகாஸ் ஹீஸ் அ வெரி பிஸி டாக்டர். அவரு வந்து ஓபி வேற பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நாட் ஈவன் 5 minutes, ஒரு 3 minutesக்குள்ள எழுந்திரிச்சு போயிட்டாரு. நான் தட் வாஸ் த மூமெண்ட் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு நான் ஒரு பேய் அறிஞ்ச மாதிரி நிஜமாலுமே அப்பதான் எனக்கு பேய் பிடிச்சி நான் பேய் அறிஞ்ச மாதிரி உட்கார்ந்துருந்த ஒரு 2 நிமிஷம். தட் மூமெண்ட் சேஞ்ச் மை லைஃப். ஸோ ஹிஸ் நேம் இஸ் டாக்டர் அருண் சிவராமன். I don't need to watch this video, but I'll send this to him anyways. Thank you, doctor. Allah. நைஸ். ஓகே, அவங்க கண்டிஷன் டிஸ்டோனியா அந்த அந்த டயக்னோசிஸ் பற்றி அது எப்படி ஒர்க் ஆகும் அதை பற்றி சொல்லணும். அது பின்னாடியும் Okay. Dystonia வந்து இட்ஸ் a movement
based on a disorder. சடன் ஜர்க்ஸ் அதெல்லாம் வரும். அப்புறம் சீசர்ஸ் மாதிரி வரும், ஆனா அது சீசர்ஸ் கிடையாது. பிரெயின்ல இருக்க கொஞ்சம் டோபமின் லெவல் கம்மியா இருக்கனால வர ஒரு கண்டிஷன். ஐ ஆல்சோ ஹாவ் மைல்ட் பார்க்கின்சன்ஸ். அதுவுமே வந்து டோபமின் கம்மியா இருக்கனால வர ஒரு கண்டிஷன் தான். அதனால நிறைய ட்ரீம்ஸ் வரும், ஹாலூசினேஷன்ஸ் வரும், தூங்க முடியாது ப்ராப்பரா. அப்போ இப்பெல்லாம் எனக்கு வந்து பேச முடியறது இல்ல. இப்போ இட்ஸ் ஃபைன், பட் ஒன்று 2 months பிஃபோரா என்னால பேசினாலே அப்படி ஆயிட்டு இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் டிசேபிள்டா இருந்ததுனால, வீட்டுல வெட்டியாவும் இருந்ததுனால நானே வந்து இந்த டிண்டர், பம்பிள் அதுல எல்லாம் ஐ லாக்ட் இன் பிகாஸ் ஐ ஹேட் நோ ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் டேட்டிங் பண்ணலாமே அப்படின்னு. ஆனா டிசேபிள்ட் அப்படின்னு முன்னாடி போட்டிருக்க ஐ வாஸ் ரொம்ப எப்படி எழுதுறதுன்னே எனக்கு தெரியாது. ஐ வாஸ் வெரி கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கும் எனக்கு. அதனால ஐ மெட் ஒன் பர்சன் லைக் தட். நான் முன்னாடி ஒண்ணுமே போடவே இல்லை. ஐ ஸ்டார்டட் டாக்கிங். ஆனா ஃபர்ஸ்ட் செகண்ட் டேலவே லைக் ஐ ஜஸ்ட் லைக் வெண்ட் அண்ட் மெட். நான் டிசேபிள்னு வெளியே சொல்லல, ஆனா லைக் யூ ஜஸ்ட் see for yourself அந்த மாதிரி. செகண்ட் டே பார்த்ததுனால தென் he started texting me back. ஒரு ப்ராப்ளம் இல்லை அந்த மாதிரி தான் he started texting me back. அப்போ அப்பாடா அப்படின்னு ஒரு ரிலீஃப் இருந்துச்சு. பட் it didn't lead anywhere. We are still friends. அந்த மாதிரி எல்லாருமே மோஸ்டா லைக் நான் ஃப்ரெண்ட் ஜோன் பண்ணிடுவேன், இல்லாட்டி அவங்க என்ன ஃப்ரெண்ட் ஜோன் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரிதான் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. அப்போ ஐ ஹாவ் டு கெட் திஸ் அவுட் ஆஃப் மை சிஸ்டம் அப்படி சொல்லிதான் ஐ ஸ்டார்டட் டூயிங் ஸ்டாண்டப். எப்பவுமே எப்படியும் டிசபிலிட்டிக்கும் ஏபிள் பீப்புளுக்கும் ஏதோ ஒரு கேப் இருக்கு. அதை வந்து காமெடி மூலியமா we can bridge the gap அப்படி சொல்லி ஐ ட்ரைட். அண்ட் அது ஃபர்ஸ்ட் வந்து நான் ஸ்டாண்டப்ல வந்து ஒரு 15 minutes லாங் வீடியோ ஒன்று பண்ணி அப்லோட் பண்ணி அது கமெண்ட்ஸ் எதுவுமே பார்க்காம ஐ ஜஸ்ட் த்ரூ மை ஃபோன். அண்ட் ஒரு ஃப்ரெண்டு பார்க்க நான் வெளியே போயிட்டேன். அது அது வந்து என் வீட்டுக்கு முன்னாடி ஒரு டீ கடை இருக்கும். அங்க போயிருந்தேன். கரெக்டா என் ஃப்ரெண்டு வந்து he started talking about his own business. ஆனா அப்பதான் தெரிஞ்சுச்சு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளவு முக்கியம். ஃப்ரெண்ட்ஷிப் விட ஒரு ஹியூமன் பிரசன்ஸ் எவ்வளவு முக்கியம், ஒரு டச் எவ்வளவு முக்கியம், ஒரு ஹக் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்ட்டு அன்னைக்கு ஐ அன்னைக்கு வந்து என் மனசு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. பேர்டன் வந்து இறக்கி வச்ச மாதிரி இருந்துச்சு. சின்ஸ் தட் டே ஐ வேர் இட் லைக் கோல்ட் மெடல். ஐ எம் டிசேபிள்ட், ஐ எம் டிசேபிள்ட், ஐ எம் டிசேபிள்ட் அப்படிதான் நான் சுத்திட்டு இருக்கேன். ஸோ தட்ஸ் த ஸ்டோரி. இப்போ வந்து டேட்டிங் ஆப்ல ஃபர்ஸ்ட் வந்து ஐ எம் டிசேபிள்ட், அதுக்கப்புறம் தான் வந்து மை இன்ட்ரெஸ்ட், மை ஹாபிஸ் அதெல்லாம் வரும். சரி, லைக் இந்த இந்த டிசார்டர்ஸ் பற்றி என்னென்ன மிஸ்கன்செப்ஷன்ஸில் பொதுவாகவே டிஸ்டோனியா, பார்க்கின்சன்ஸ் பற்றி எப்படி பீப்புள் அதை பர்சீவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? தப்பா? பொதுவாகவே எபிலெப்சி, சீஜர்ஸ் அதெல்லாமே எங்க அம்மா மட்டும் இல்ல, நிறைய பேர் இது வந்து செய்வேன்னு தான் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. அதனால டாக்டர்ஸ் கிட்ட நிறைய கூட்டிட்டு போறது கிடையாது. நானே 2-3 பேர் அப்படி பார்த்திருக்கேன். அப்புறம் என் டாக்டருமே ஒரு ஆர்டிக்கல் எழுதி ஃபோர்ப்ஸ்ல இது பண்ணியிருந்தாரு, ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதனால
பிரெயின்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா அவங்க பிஹேவியர் சேஞ்ச் ஆகலாம். அது அதனால எப்படியும் ஒரு 2-3 மந்த்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளமா இருந்தா தயவு செஞ்சு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் கன்சல்ட் பண்ணுங்க. ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து அது இல்லைன்னா செலவோட செலவா அதுவும் பண்ணிடுங்க. ப்ராப்ளம் இல்லை இல்லைன்னு தெரிஞ்சுட்டா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். செலவுன்னு நிறைய பேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. உங்க டிசபிலிட்டி கண்டிஷன் அந்த சிம்டம்ஸ் அதெல்லாம் அந்த லிமிட்டேஷன்ஸோட அதெல்லாம் இப்போ நீங்க அக்செப்ட் பண்ணிக்க இல்லைன்னா அதை கோப்பப் பண்ணிக்க முடிஞ்சது எவ்வளோ அதுக்கு டைம் எடுத்தது பின்னாடி இருக்கா? லைக் 10th வரைக்கும் எனக்கு அந்த லோகோமோட்டோ டிசபிலிட்டிஸ் எனக்கு பெருசாவே தெரியல. ஐ வாஸ் ஸ்ட்ராங் ரெசிலியன்ட். அதெல்லாம் இந்த நியூரோலஜிக்கல் கண்டிஷன் இப்போ லைக் கொஞ்சம் நியூ எனக்கு. அதனால எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு ஐ எம் லேர்னிங் டே பை டே. நான் ஐ வெண்ட் அவுட் த்ரூ ஸ்டாண்ட் அப் when கொரோனா ஹிட். அந்த ஒரு ஃபர்ஸ்ட் வேவ் அப்போ when ஜூம் கால்ஸ்லாம் ரொம்ப இது ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கும் போது ஐ ஸ்டார்டட் டூயிங் ஸ்டாண்டப். இந்த ஃபர்ஸ்ட் வேவ் அப்போ அப்போ அப்பதான் என்னோட டிசபிலிட்டி பத்தி நான் அது ஒரு ஜோக்கா ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு மத்தவங்களுக்கு அது ஜோக்கா தான் பண்ணேன். ஆனா எனக்கு இட் வாஸ் லைக் வெரி டீப்லி பர்சனல். ஒரு 15 மினிட்ஸ் லாங் வீடியோ பண்ணியிருந்தேன். அது முடிச்சிட்டு அப்பாடா லைக் ஐ சம்திங் ஏதோ ஒரு பேர்டனே இறக்கி வச்ச மாதிரி இருந்துச்சு. நான் அப்படிதான் coping up. ஸோ ஸ்டாண்டப் காமெடி சொன்னீங்களா, லைக் அது அதை பற்றி இன்னும் சொல்கிறீங்களா? அது உங்களுக்கு அது நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? அது உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்? அது வழியாக என்ன கன்வே பண்ண ட்ரை பண்ணுறீங்க? அது எனக்கு அந்த டிசபிலிட்டி பத்தி காமெடி பண்ணும். அதனால எப்பவுமே டிசேபிள் பீப்புளுக்கும் ஏபிள் பீப்புளுக்கும் ஒரு கேப் இருக்கு நடுவுல. அது அவங்களுக்கும் அந்த ஒரு கேப்பை கொஞ்சம் ரெடியூஸ் பண்றதுக்காக காமெடி வில் பி அ பெட்டர் டூல் அப்படின்னு நினைச்சு ஐ ஸ்டார்டட். அப்புறம் நானே சும்மா இருந்தாலும் என்கிட்ட மோட்டிவேஷனா சில பேர் பேசுவாங்க. நான் உன்கிட்ட இப்ப கேட்கவே இல்லையே, எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ டிசேபிள் பீப்புளா கொஞ்சம் இன்ஸ்பைரிங்கா இருக்கணும். டுவைஸ் நான் ஒரு சின்ன விஷயம் மத்தவங்க பண்ணாங்கன்னா டுவைஸ் த ஒர்க் நான் பண்ணாதான் கொஞ்சம் வெளியே தெரியும். அந்த மாதிரி இருக்கும். அதனால எதுக்கு இவ்ளோ கஷ்டப்படணும்? டிசேபிள் பீப்புளா இருந்தா வாழ்ந்தா நாங்க அப்படியே வாழ்ந்துட்டு போவோம். உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அதனால லைக் என்னோட டிசபிலிட்டி ஸ்டாண்ட் அப் மூலியமா ஐ எம் ட்ரைங் டு சே இட்ஸ் இன்ஸ்பைரிங் டு பி அன்இன்ஸ்பைரிங். வாழ்ந்துட்டு போவோம் நாங்க. உங்ககிட்ட we don't have to prove anything. அதான் என்னோட மோட்டோ. ஓகே, நீங்கள் ஃபேஸ் பண்ண ஏபிளிஸ்ட் மூமெண்ட்ஸ், அவங்கள பீப்புள் ஏபிளிஸ்டாக ட்ரீட் பண்ண மாதிரி பேரியர்ஸாக எதெல்லாம் பார்க்குறீங்க? பேரியர்ஸ்னா இந்த மேரேஜ் அப்படின்னு வந்தாதான் நிறைய பேரியர்ஸ் இருக்கும். என் தங்கச்சிக்கு அவங்க கல்யாணம் பண்ணும்போது தே வென்ட் த்ரூ இந்த புரோக்கர். அது மூலியமா தான் போய் கல்யாணம் எல்லாம் பண்ணாங்க. இந்த புரோக்கர்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வரும்போது எனக்கு எங்க அம்மா தான் சொல்லி மாப்பிள்ளை எல்லாம் காமிப்பாங்க. நான் எனக்கு அந்த சிஸ்டம் மேலேயே நம்பிக்கை இல்லை. அதனால வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவேன்.
அப்போ ஓ உனக்கு இந்த மாப்பிள்ளை வேணாம்னா உனக்கு என்ன டாக்டர் மாப்பிள்ளை இன்ஜினியரிங் மாப்பிள்ளையா வருவாங்க அப்படின்னு கேட்டாங்க. எக்ஸ்கியூஸ் என்ன அவன் என்னடா டாக்டர் மாப்பிள்ளைன்னா 100 பவுன் போட்டாதான் கல்யாணம் பண்ணுவேன் அந்த மாதிரி. எனக்கு இல்ல, என் தங்கச்சிக்கே 100 பவுன் போட்டாதான் கல்யாணம் பண்ணுவேன் அந்த மாதிரி ஐ எம் நாட் இன்ட் ஆல் திஸ். ஸோ உங்க உங்களை சுற்றி இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து டிசபிலிட்டியை எந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க? ஃபேமிலி வந்து கண்டுக்கிறதே இல்லை. தே ஆர் லைக் ஓகே நார்மல் வித் இட். பிளெஸட்லி என்னோட ஃப்ரெண்ட்ஸும் லைக் 10th படிக்கிறதுக்கும் தே ஆர் ஓகே. மத்தபடி லைக் இப்ப புதுசா வரவங்க தான் வந்துட்டு ஆஹ், ரொம்ப கேர் பண்றேன்னு ஏதாவது பண்ணா இட் வில் பி வெரி அப்நார்மலா இருக்கும். அவ்வளோலாம் ஒண்ணும் நீங்க பண்ண தேவையில்ல. கொஞ்சம் நார்மலா பிஹேவ் பண்ணா போதும் அப்படின்னு சொல்ல தோணும். பட் they are doing the best they can அப்படின்னு நான் விட்டுடுவேன். ஆனா ரொம்ப க்ளோஸா இருக்கவங்களே இல்ல இல்ல அவருக்கு நடக்க முடியாது அப்படின்னு சொன்னாலோ அப்ப அது ஹர்ட் ஆகும். எனக்கு ஒரு வாட்டி இவங்க வெக்கேஷன் பிளான் பண்ணும்போது "ஓ, உனக்காக தான் நாங்க ரூம் வந்து இவ்வளவு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னு என்னமோ சொன்னாங்களா. அப்ப ரொம்ப hurt ஆச்சு. ஸோ இதுவரை நீங்கள் எங்கேயாவது லைக் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பேசிக் ரைட்டுக்காக, அக்சசிபிலிட்டி அந்த மாதிரி ரீசனுக்காக ஃபைட் பண்ணுற மாதிரி ஏதாவது சிச்சுவேஷன் இருந்திருக்கா? ஆக்சசிபிலிட்டினால ஐ ஹவ் மிஸ்ட் மெனி சான்சஸ் அப்படின்னு வேணா சொல்லலாம். பிகாஸ் ஸ்டாண்டப்காக நான் நிறைய வெளியே போக வேண்டியது இருந்துச்சு. அதுக்காக ஐ ஹேட் டு ஸ்பெண்ட் so மச் மணி ஃபார் ஆட்டோ டிரான்ஸ்போர்ட் அதெல்லாம். அதனால எல்லா டைமும் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ஸ்பெண்ட். மற்ற காமிக்ஸ்க்கு கிடைக்கிற ஈக்குவல் சான்சஸ் எனக்கு கிடைக்கல. லைக் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு டூ so மச். இப்ப வந்து இங்க யாருமே இல்ல பண்றதுக்கு, ஸ்டாண்டப் பண்றதுக்கு லைக் இன் கோயம்புத்தூர். இருந்தப்போ போய் நிறைய பண்ணியிருந்திருக்கலாமோ அப்படின்னு ஃபீல் ஆகுது. அப்ப அக்சசிபிலிட்டி இல்ல. உங்கள் உங்கள் டெய்லி லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் இல்லைன்னா பேரியர்ஸ், லிமிட்டேஷன்ஸ் அது மாதிரி அதை சோஷியலாக? எனக்கு அப்ப அந்த 11th இந்த புக்ஸ் ரீட் பண்றது, புக்க பார்த்தாலே வந்து எனக்கு கை திரும்பிரும். அதனால அது இப்பவுமே லைக் அப்பப்போ இருக்கும். நான் புக் படிக்கணும்னா பிடிஎஃப்ல என் பிரெயினை ட்ரிக் பண்ணி அப்படிதான் போய் புக் படிப்பேன். மோஸ்டா இட்ஸ் ஆல் மூவிஸ் அண்ட் சீரீஸ் அப்படிதான். ஏதாவது ரொம்ப யோசிச்சாலோ எடிட் பண்ணாலோ லைக் கை இப்படி ஆயிடும், திரும்பிடும். அதனால ஒண்ணு அதெல்லாம் கொஞ்சம் இட்ஸ் ஸோ நீங்கள் இந்த மாதிரி லிமிட்டேஷன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இதெல்லாமோட எப்படி அதை அதை எதிர்க்கிறதும் அதில் எப்படி ஒரு சந்தோஷமா அதுக்கு எதுவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது? ஒரு குரூப் இருக்கு, அது வீக்லி ஒன்ஸ் நடக்கும். அங்க போய் சம்டைம்ஸ் ஐ சிங் கேரியோகே. அப்புறம் வெளியே எங்கேயாவது போய் ஐ கோ ஃபார் மூவிஸ் அப்பப்போ. அந்த மாதிரி ஐ கீப் மை செல்ஃப் பிஸி தான். லைக் என்ன நான் இருக்க பொசிஷன்ல என் தங்கச்சியோ வேற யாராவது இருந்தா அவங்கனால ஹேண்டிலே பண்ணிருக்க முடியாது. நான் நல்லா ஹேண்டில் பண்றேன் அப்படின்னு ஐ ஹாவ் ஒன் ப்ரைட். ஸோ உங்களோட ட்ரீம் வேர்ல்டில் உண்மையான ஆக்சஸ், இன்க்ளூஷன், ஜஸ்டிஸ் அதெல்லாம் எந்த மாதிரி இருக்கு? அக்சசிபிலிட்டி இருக்கணும்.
லைக் ஏதாவது ட்ரிப் பிளான் பண்றாங்கன்னா லைக் உனக்காக நான் இதை இப்படி பண்ணேன், உனக்காக அது அப்படிலாம் இல்லாம வீல் சேர் அக்சசிபிலிட்டியா இருக்கட்டும், மற்றது எல்லாமே வந்து எல்லாத்துக்குமே கம்ஃபர்டபுளா இருக்கணும், இன்க்ளூசிவா இருக்கணும். ஸோ அது ஒன்று. அப்படின்னு மோஸ்ட்லி தட். ஸோ உங்களோட கம்யூனிட்டி, ஸ்கூல், ஒர்க் பிளேஸ், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்பேசஸில் என்ன மாதிரி சேஞ்சஸ் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? என்னை வந்து ஒரு வாட்டி ஒரு லீடர்ஷிப் பொசிஷன்ல இருந்து நான் டிசேபிள்டா இருக்கனால எனக்கு அந்த லீடர்ஷிப் பொசிஷன் கொடுக்கல. ஸோ டிசேபிலிட்டி இருந்தாலும் லீடர்ஷிப்க்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, கொடுக்கணும். ஸோ அது ஸ்கூல்ல ஒரு வாட்டி நடந்துச்சு. ஸோ மைண்ட் லீடர்ஷிப் வந்து ஐ திங்க் we will make better leaders அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை பார்த்துட்டு இருக்க டிசேபிள் பீப்புளுக்கு அதெல்லாம் மெசேஜ் சொல்ல விரும்புறீங்களா? Since my motto itself is inspiring to be uninspiring, நீங்க சும்மா வாழ்ந்தா போதும், யாருக்கும் எதையும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, your existence, your place in this universe matters. Take your space out. நைஸ். ஸோ நான் டிசேபிள் பீப்புளுக்கு treat us with some respect, compassionate இருங்க, கைண்டா இருக்கு. நேத்து லைக் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. லைக் ஒரு சின்ன சண்டை தங்கச்சி கூட. அவ சொன்னா, நான் வந்து வெளிய போய் 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு வரேன், உன்னால இந்த ஒரு சின்ன விஷயம் கூட பண்ண முடியாதா அப்படி சொன்னா. லைக் நான் வீட்லயே 8 மணி நேரம் வீட்ல தனியா இருக்கிறதும் அதுவும் வந்து இட்ஸ் ஈக்குவலி வாட் ஷீஸ் அந்த 8 மணி நேரமும் அதேதான். ஸோ இந்த மாதிரி டிசபிலிட்டி கிட்ட சொல்லாதீங்க. Yeah. அவ்வளவுதான். ஓகே. ஸோ எதுனா இந்த இது இருக்கு. would you like to shout out any project or business? As of now, I'm not doing anything. முன்னாடிலாம் நான் வந்து I used to be a graphic designer. I'll be creating something every day. அதனால ஏதாவது டெய்லியும் ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணிட்டே இருந்தா லைஃப் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். அட்லீஸ்ட் கீப் மை செல்ஃப் பிஸி. இப்போதைக்கு நான் ஒன்றும் பண்றது இல்லை. ஏதாவது ஃபியூச்சர்ல பண்ணேன்னா இந்த பேஜ்ல கண்டிப்பா டேக் பண்ணுவேன், போடுவேன். அதனால இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ ஓகே, ரிலீஜன் வந்து டிசேபிள்டு லைஃப்பில் உங்கள் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி ப்ளே பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறீங்க? பொதுவாக நான் பிலீஃப் இல்லை ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இருக்க ரிலீஜனையும் சொல்லலாம். ஆமா, நான் வந்து இப்ப எல்லா ரிலீஜன்லயும் வந்துட்டு இன் அண்ட் அவுட் போயிட்டு இருக்கறனால ஸ்பெசிஃபிக்கா இல்ல, எல்லா ரிலீஜனுமே லைக் ஐ ஹாவ் அன் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் ரிலிஜன்ஸ். என்ன கேள்வி? என்ன கேள்வி? அதான் அது எப்படி டிசேபிள் பீப்புள் லைஃப்பை வந்து இம்பேக்ட் பண்ணுது? ஆமா,
இப்போ வந்து ஸ்ட்ரோக் வந்தாலோ நம்மள மோஸ்ட் டிசேபிள் பீப்புள வந்து அஹ், எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். லைக் he has some கண்டிஷன். நீங்க வந்து போன ஜென்மத்துல பண்ண பாவத்தினாலதான் நீங்க வந்து இப்படி இந்த ஜென்மத்துல நீங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து அஹ், எங்க அம்மா சொல்லுவாங்க, உனக்கு வந்து பிகாஸ் ஐம் முஸ்லிம், ஐ ஹாவ் அ ஜட்ஜ்மெண்ட் டே, அதுக்கப்புறம் ஹெவன், அந்த மாதிரி அஹ், எனக்கு வந்து கேள்வி கணக்கே இருக்காது. நான் டைரக்டா ஹெவனுக்கு போயிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ம். அதுக்கப்புறம் பிகாஸ் யூ ஆர் இந்த நாளையா ஆ, பிகாஸ் யூ ஆர் டிசேபிள்டு அப்படின்றதுனாலயா? நான் வந்து சிக்கா இருக்கு, கல்யாணம் பண்ணாட்டி நான் வந்து ஸ்ட்ரெயிட்டா சொர்க்கத்துக்கு போயிடுவேன் அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் இந்த ஆனா இந்த செய்வன வந்து எல்லா ரிலிஜன்லயும் இருக்கு. அது வந்து எனக்கும் சொல்லிட்டாங்க. அப்படியா? ஒரு வாட்டி ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் என்ஜிஓ. வந்து அந்த ஒரு மேம் வந்து ஷீஸ் பர்ஷியன், ஓகே, பட் ஷீ கோஸ் டு சர்ச். நான் சொன்னேன் லைட்டா ஐம் கோயிங் டு ஃபெயிண்ட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபெயிண்ட் ஆனேன். பக்கத்துல ஒரு அக்கா ஒரு பிளஸ் சைன் எடுத்து சர்ச்சை வந்து கொடுத்து ஒன்னாவது கர்த்தரே கர்த்தரே அப்படின்னாங்க. லைக் அவங்களோட பிலீஃப் வந்து இட்ஸ் வெரி நைஸ் டு see. எனக்கு அந்த ஜென்யூனிட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இட் டசன்ட் ஒர்க் அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சா நல்லா இருக்கும். they can't force these things on me anymore அப்படின்னு அவங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கோ இல்ல வெளியே இருக்கிறவங்களுக்கோ தெரிஞ்சா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆனா இந்த எபிலெப்சி, அப்புறம் டிஸ்டோனியா, அப்புறம் பார்க்கின்சன்ஸ், இதெல்லாம் வந்துட்டு இது வந்து அவ்வளவு காமனான விஷயம்தான், எல்லாத்து வீட்லயும் நடக்குது. எவ்ரி மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸ்ல இது நடக்குது. டாக்டர் கிட்ட சீக்கிரம் போக மாட்டாங்க. கை கால் திரும்பிச்சுன்னா செய்வனதான் தர்காக்கு கூட்டிட்டு போவாங்க சீக்கிரமா, ஆனா டாக்டர்ஸ் கிட்ட கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாங்க அப்படின்றது வந்து இட்ஸ் வெரி சேட். 10 years of my life போச்சே அப்படின்றது வந்து ஸ்டில் ஐ காண்ட் அக்செப்ட் இட். ஒரு டீனேஜ் லைஃப் ஃபுல்லா போயிருக்கு எனக்கு அப்படின்றது. ஃபியூச்சர் ஆஃப் டிசேபிள் பீப்புள் எப்படி இருக்கும்? ஒரு டிசேபிள் டேட்டிங் ஆப் வந்து ஒன்னு டிசைன் பண்ணியிருந்தேன். இட் வாஸ் ஃபுல்லி விஆர். அதுல வந்து யூ கேன் டேக் கேரக்டர்ஸ் ஆஃப் லைக் உங்க கேரக்டர்ஸ் நீங்களே டிசைன் பண்ணிக்கலாம். இட் இஸ் லைக் ஒன் 10 ஸ்டெப் ப்ராசஸ். கடைசியில் யூ கேன் ஃபைண்ட் அ ட்ரூ லவ் அந்த மாதிரி. பட் அதுல என்ன ப்ராப்ளம்னா லொகேஷன் பேஸ்ட் கிடையாது. மேபி அ ட்ரூ லவ் மேபி இன் அமெரிக்கா ஆர் யூரோப். அந்த வர்ச்சுவலாவே அவங்க லைஃப் போயிடும் அந்த மாதிரி. பட் there will be chance to find a true love. So I didn't proceed with that. I didn't have so much money to do it. Maybe someday there will be an app because gaming is next big thing in 2025 and 26. அதுதான் நிறைய இன்வெஸ்ட் பண்றாங்க. So it will be. நைஸ். And big shout out to Naveen Daniel. Thank you for interviewing me. தேங்க்ஸ்.